இன்றைக்கி சண்டே காலையில் ஒரு 5 மணி போலலாம் வந்து எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வரவே 5:30 மணி ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ரங்கோலி தான் வந்து போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய ஓன் டிசைன். இது ஏதோ கைக்கு வந்த வாட்டத்துக்கு வந்து இழுத்து விட போகிறேன். செம்ம பண்ணி பெய்யுதுங்க. ஒரு சிஸ்டர் கூட வந்து மஃப்ளர் கட்டிட்டு கோலம் போடுங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அது என்னமோ எனக்கு மஃப்ளர் கட்டினா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கிற மாரி இருக்கும். அதனால் நான் அது கட்டுறது கிடையாது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து போட்டுட்டு மேலே ஏறிடுவேங்க. அதனால் வந்து ரொம்ப நேரம்லாம் இழுத்துட்டு உட்காந்துருக்க மாட்டேன். ஒரு சிஸ்டர் வந்து கலர் கோலம் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னும் கலர் கோலமாக வந்து வாங்கலை. கலர் கோலம் வந்து போடணும்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு நான் வந்து கோலம் போடணும். ஏன்னா அவங்க 7 மணிக்கெலாம் ஆஃபீஸ் கிளம்புறதுனால எனக்கு இங்கே கோலம் கலர்லாம் போட்டோன்னா ரொம்ப டைம் எடுத்துரும். அப்புறம் வந்து அவசர அவசரமாக ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மயங்கிக்கிட்டே தான் நான் இன்னும் வந்து கலர் கோலமாக வாங்காமல் வந்து இருக்கிறேன். இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வாங்கி ரொம்ப வந்து கலர் அடிக்கலைனாலும் அப்படியே டச்சப்பாவது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து கலர் கோலமாக வந்து வாங்கணும். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு போகிறேன். அங்கே வந்து நான் நினைக்கிற மாரி கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கிடுவேன். அதாவது கலர் மாவாக வாங்கி அது வந்து கோல் மாவில் கலக்கக்கூடாது. கலந்தே வந்து மண்ணில் கலந்து வைக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து வாங்கணும். அது இப்போ தெருவில் வண்டியில் வரும். ஆனால் இன்னும் வரவே இல்லை. வந்தால் கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து சண்டே நம்ம வீட்டில் வந்து போட்ட ரங்கோலி வந்து இதுதான். எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள்.